அந்த உலகநாதன் ஒன்றும் அவ்வளவு பெரிய வீரன் அல்ல, உங்களுக்கு சமமான பலசாலியும் அல்ல. அவனிடமிருந்து ஒரு பொருளை பறிப்பதற்காக நீங்கள் 2 வீரர்களை அனுப்பினாலே போதும், அதற்கு அவன் அலறிக்கொண்டு எடுத்து தந்து விடுவான். ஆனால் இதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவனிடமிருந்து அந்த பட்டயத்தை பெற்று அவனை எச்சரிக்கை செய்து விரட்டி அடித்தீர்கள் என்றால் என் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அன்புதான் காரணம். அது எதுவும் சொல்லாதீர்கள் மாமா. இங்குள்ள எல்லோருமே நீங்கள் என்னை விரட்டி விரட்டி அடிக்க நான் உங்களை துரத்தி துரத்தி வந்து தொல்லை கொடுக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். என் பின்னால் வராதே என்று சொல்லி நீங்கள் விலகி சென்றாலும் உங்களுக்கு முன்னால் என் உருவம்தான் உங்கள் கண்களில் தெரிந்து கொண்டிருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் என்னிடம் தகாத வார்த்தைகள் பேசினான் உலகநாதன் என்பதை கேட்டதும் நீங்கள் கொதித்து போனீர்கள். என் கண்ணீர் உங்கள் உள்ளத்தை உருக்கிவிட்டது. அதனால்தான் நீங்களே நேரடியாக இதில் தலையிட்டு இதை செய்தீர்கள். இருக்கலாம், ஆனால் அத்தை சொன்னது நடக்காது என்றுதானே சொல்ல வருகிறீர்கள்? ஆனால் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சவர்ணம் பிறந்திருப்பதே உங்களுக்காகத்தான். இந்த வல்லத்தரையரை தவிர வேறு எவரையும் இந்த பஞ்சவர்ணம் மணந்து கொள்ள மாட்டாள். வேண்டாம் பஞ்சவர்ணம், வேண்டாம். இந்த ஆசையை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. நீ என்னை வெறுத்து விலகிவிட வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை வெறுப்பது போல் கடுமையாக பேசி உன்னிடமிருந்து விலகி இருக்கிறேன். என்ன இந்த பெண் இவ்வளவு வெட்கம் கெட்டவளாக இருக்கிறாளே என்று உன்னை தூற்றினாலாவது நீ என்னை புறக்கணித்து விட்டு போக மாட்டாயா என்பதற்காகவே பலருக்கு முன்னால் உன்னை அவமதித்திருக்கிறேன். ஏன் மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எதனால் வந்தது? வஞ்சம். என் தந்தை மடிந்த நாளிலிருந்து என் தாயால் என் மனதில் ஊட்டப்பட்ட வஞ்சம். அதை நான் எப்போது எப்படி நிறைவேற்றுவேன் என்பது எனக்கு தெரியாது. மிக எளிதாக இயல்பாக அதை நிறைவேற்றுவேனா, மிக கடுமையான பயங்கரமான போராட்டத்திற்கு பின் நிறைவேற்றுவேனா என்பது எனக்கு தெரியாது. அந்த போராட்டத்தில் நான் பலி வாங்குவேனா அல்லது நானே பலியாவேனா என்பதும் தெரியாது. அதனால்தான் நம்மையே சுற்றி சுற்றி வரும் இந்த பெண் நாளை வெள்ளையை சுற்றி கொண்டு தெரியும் நிலை வந்துவிடக் கூடாதே என்பதால் இப்படியெல்லாம் செய்கிறேன். என்னை துணைவனாக பெறும் நீ இறுதி வரை தனியாக வாழ வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டுமே என்பதால் தான் உன்னை விலக்கிவிட்டு செல்கிறேன். இது போதும் மாமா, இது போதும். உங்கள் மனதில் நான் இருக்கிறேன் என்பது இதன் மூலம் எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. உங்களை நான் மணந்து கொண்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொன்னீர்களே, மணக்காவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை யோசித்தீர்களா? எதை பற்றி சொல்கிறாய்? ஏதேனும் விபரீதமான முடிவிற்கு போய்விடுவேன் என்கிறாயா? உங்கள் மாமன் மகள் உங்களையே தன் கணவராக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பஞ்சவர்ணம் அந்த அளவிற்கு கோழையாக இருப்பாளா மாமா? அப்படி ஒரு காரியத்தை செய்து உங்களால் தான் எனக்கு அந்த நிலை ஏற்பட்டது என்ற அபவாதத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன் மாமா. என் உயிர் மூச்சாக ஓடிக்கொண்டிருப்பதே உங்களின் நினைவுகள்தான் எனும்போது எப்படி நானே அதை அழிக்க முயல்வேன்? வேறென்ன? உறுதியாக சொல்கிறேன், உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என்னை நீங்கள் மணந்து கொள்ள மறுத்தாலும் நீங்கள்தான் என் கணவர். உங்களுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்வதுதான் வாழ்க்கை என்றால் மண்ணில் வாழ்ந்தால் என்ன, மனதில் வாழ்ந்தால் என்ன? அதனால் இந்த மண்ணுக்குள் நான் புதைக்கப்படும் காலம் வரை என் மனதிற்குள் உங்களையே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து விடுவேன். பஞ்சவர்ணம், நீ எப்போது மண்ணுக்குள் மறையும் வரை உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டாயோ, இனி என் வாழ்க்கையிலும் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இடமில்லை. தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை நிறைவேற்றிய பிறகும் இந்த வல்லத்தரையன் உயிரோடு இருந்தால் நிச்சயம் உன்னை மணந்து கொள்வேன். ஆனால் அது காலத்தின் கைகளில் இருக்கிறது. அதுவரை நாம் காத்திருப்போம்.
அண்ணா, உங்களைத்தான். என்ன ஆதப்பா? என்னவாயிற்று? எதை கேட்கிறாய்? தாங்கள் இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்களே, அதைத்தான் கேட்கிறேன். ஏதேனும் சங்கடமான விஷயம் நடந்தால்தான் தாங்கள் இப்படி இருப்பீர்கள். அப்படி என்ன நடந்துவிட்டது? நீ சொல்வது உண்மைதான் ஆதப்பா. சங்கடமான விஷயம்தான். ஆனால் அதை உன்னிடம் சொல்வதா வேண்டாமா என்று குழப்பமாக இருக்கிறது. என்னிடம் சொல்ல தயங்குகிறீர்கள் என்றால், ஓ சரி, அதை சொல்ல வேண்டாம். எதை சொல்ல வேண்டாம் என்கிறாய்? என்ன பிரச்சனை என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன். என்ன பிரச்சனை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? திருக்கோட்டியூரில் ஏதோ நடந்திருக்கிறது. அதை போய் தம்பியிடம் எப்படி சொல்வது என்று சங்கடப்படுகிறீர்கள். அதனால்தான் வேண்டாம் என்கிறேன். அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆதப்பா. அப்படியே இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது அம்பலக்காரர் ஒருவர் பற்றிய பிரச்சனை. அம்பலக்காரர் பிரச்சனை என்றால் அவசியம் நான் அதை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். அதை சொல்ல ஏன் தயங்குகிறீர்கள்? அதை கேட்டு நீ ஆத்திரப்படுவாயே. அதனால்தான் இப்போது அதை சொல்வதா வேண்டாமா என்று யோசிக்கிறேன். நான் ஆத்திரப்படக்கூடிய செய்தி என்றால் அதை நான் அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சொல்லுங்கள் அண்ணா. அக்னியோ ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறான் அல்லவா? ஆமாம். அந்த சட்டத்தை மீறி காசா நாட்டு அம்பலக்காரர் ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறான் அந்த அக்னியோ. என்ன ஆணவம் அந்த அக்னியுவிற்கு! இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து மண்ணின் மைந்தர்களாக வாழக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கி வைத்திருந்தால் அவர்களை கைது செய்ய அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அம்பலக்காரர்கள் அனைவருமே தங்கள் சுதந்திரத்தை இழக்காமல் அவரவர் பகுதியை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க அவருடைய இருப்பிடத்திற்குள் புகுந்து அவர்களிடம் என்ன இருக்கிறது என்று சோதித்து அவர்களையே கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு அவன் யார்? எப்போது அந்த அக்னியோ ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்தானோ அப்போதே அம்பலக்காரர்கள் அனைவரும் அதை எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். அதை செய்யாமல் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் போல் தங்கள் வசம் இருந்த ஆயுதங்களில் சிலவற்றை அவனிடம் ஒப்படைத்து இனி உங்கள் ஆயுதங்களை எங்கள் வசம் வைத்திருக்க மாட்டோம் என்று அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டீர்களே. வெள்ளையையர் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் விளைவு இன்று காசா நாட்டு அம்பலக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாளை அந்த அக்னியு பாகநேரி அம்பலக்காரரையும் தேடி வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இதற்கு மேலும் நாம் பொறுமை பொறுமை என்று கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாது. எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் சென்ற அந்த அக்னியுவையை கைது செய்து இழுத்து வந்து பாகநேரி சிறைச்சாலையில் அடைத்து பாடம் புகட்டுகிறேன். பார்த்தாயா, இதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல தயங்கினேன். இந்த பிரச்சனை இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய காரியம் அல்ல. நன்றாக யோசித்து விவாதித்து நிதானமாக செயல்பட வேண்டிய காரியம். அம்பலம், ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி மேகநாதா? கோபால நாயக்கர் இப்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பற்றி பேச எல்லா நாட்டு அம்பலக்காரரையும் அழைத்திருக்கிறாராம். மாவலை கண்மாய் என்ற இடத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாராம். இந்த செய்தியை கொண்டு வந்தது யார்? மருது பாண்டியர் படையை சேர்ந்த வீரன் என்பது பார்த்தவுடனேயே தெரிகிறது. பார்த்தாயா ஆதப்பா, இதற்குத்தான் நாம் சற்று யோசித்து நிதானமாக செய்ய வேண்டிய காரியம் என்றேன். நீயும் நானும் மட்டும் தீர்மானித்து எதையும் செய்துவிடக் கூடாது. அம்பலக்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்த மறுகணமே மருது பாண்டியர்களே இதை பற்றி கோபால நாயக்கர் மூலமாக அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். பார்த்தாயா? என்ன ஆதப்பா, ஏன் இந்த சலிப்பு? பிறகு என்ன அண்ணா, இப்படி கூட்டப்படும் கூட்டங்களால் என்ன பயன்? அம்பலக்காரர்கள் அனைவரும் வருவார்கள் என்றாலும் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து இருக்கப் போவதில்லை. இப்படி ஒருவர் அப்படி ஒருவர் என்று பேசி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை விரைவாக எடுக்க முடியாதபடி தாமதப்படுத்துவார்கள். 4 பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து பேசும்போது மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது இயல்புதானே? அத்தோடு போயிட்டா பட்டமங்கலம் அம்பலக்காரர் வருவார். அவர் அங்கு வருவது எதற்கு? அங்கு விவாதிக்கப்படும் விஷயத்தை பற்றி ஆராய்ந்து பேசுவதற்கா? இல்லையே, அண்ணனுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி ஆராய்ந்து அவற்றை அவையில் பேசி அண்ணனை அவமதிப்பதற்காக. ஒரு முறை அப்படி நடந்தால் ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நடக்கும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? சரி, அதை விடு. ஆயுத சாலை விரிவாக்கம் பற்றி பேசும்போதுதானே
அண்ணனை அவமதித்து அதற்காக தரப்படும் பணத்தை எல்லாம் அவரிடமே தர வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அதன்படி சில அம்பலக்காரர்களாவது பணத்தை அவரிடம் தந்திருப்பார்கள் அல்லவா? இப்போதுதான் ஆயுத தடை சட்டம் என்று ஒன்று வந்து ஆயுத சாலை விரிவாக்கத்தை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே. இப்போது அந்த பணத்தை பட்டமங்கலம் அம்பலக்காரர் என்ன செய்வார்? இது போன்ற பொது விஷயங்களில் வல்லத்தரையனை ஒருபோதும் குறை சொல்ல முடியாத ஆதப்பா. எப்போது பிரச்சனை என்று ஏற்பட்டதோ அப்போதே அவரவருக்குரிய பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டான் வல்லத்தரையன். சின்னம்பலம், பட்டமங்கலத்தார் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும். அதை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? இப்போது நம் கண்முன்னே உள்ள பிரச்சனை ஆயுத தடை சட்டம், அம்பலக்காரர் கைது. அதை பற்றி பேச ஒரு கூட்டம் நடக்கும்போது அதற்கு நாம் போக வேண்டியது அவசியம் இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதிலும் இது மருதுபாண்டியர் ஏற்பாடு செய்து கோபால நாயக்கர் தலைமையில் நடக்கும் கூட்டம் அல்லவா? அதனால் அவசியம் போகத்தான் வேண்டும். உடனே புறப்படுங்கள். அக்கா, என்ன வல்லத்தரையா? வைரமுத்தன் எங்கே? வல்லத்தரையா, செங்கம்பட்டியில் உள்ள விவசாயிகளுக்குள் ஏதோ பிரச்சனை என்று கேள்விப்பட்டு அதை தீர்த்து வைப்பதற்காக சென்றவன் இன்னும் வரவில்லை. இவன் எப்போதுமே இப்படித்தான். ஏதேனும் ஒரு முக்கியமான பணிக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் போதுதான் இப்படி எங்காவது போய்விடுவான். இவனுக்காக காத்திருந்து நான் தாமதமாக போக வேண்டி வரும், அல்லது போக முடியாமலே போய்விடும். எதற்காக இப்படி அவசரப்படுகிறாய்? இப்போது எங்கே போக வேண்டும்? அக்னியு என்ற பரங்கியன் ஆயுத தடை என்ற பெயரால் நம் மக்கள் துப்பாக்கி வைத்திருக்க கூடாது என்று தடை சட்டம் போட்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம். உன் மாமா நீ அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக எழுதி தர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டதால் நீயும் அவருக்காக அதை ஏற்றுக்கொண்டு எழுதி தந்தாயே. இப்போது அந்த பிரச்சனை வேறு விதமாக போய்விட்டது. என்ன நேர்ந்தது வல்லத்தரையா? நமக்கொன்றும் பிரச்சனை இல்லை அக்கா. காசா நாட்டு அம்பலக்காரர் அந்த தடை சட்டத்தை மீறி துப்பாக்கி வைத்திருந்தார் என்ற காரணத்திற்காக அவரை கைது செய்து விட்டார்கள். என்ன, கைது செய்து விட்டார்களா? ஆமாம். அதை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்று கோபால நாயக்கர் ஒரு அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் நாம் கலந்து கொள்ள புறப்பட வேண்டும் என்று வைரமுத்தனிடம் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த நேரம் பார்த்து ஏதோ விவசாயிகள் பிரச்சனை என்று போய்விட்டிருக்கிறானே. அவன் எப்போது வந்து நாங்கள் எப்போது புறப்படுவது? மாமா, 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 என்னவாயிற்று மாமா? ஏன் இப்படி தடுமாறுகிறீர்கள்? அது ஒன்றுமில்லை வல்லத்தரையா, என்னை விடு. ஏன் இப்படி அவசரப்படுகிறீர்கள்? வாருங்கள், அப்படி அமருங்கள். இல்லை வல்லத்தரையா, என்னால் முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறீ? மாமா, முகத்தில் என்ன காயம்? என்ன நடந்தது? ஏதேனும் பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை வல்லத்தரையா. ஒருவேளை குதிரையில் செல்லும் போது தவறி விழுந்து விட்டீர்களா? இல்லை. வேறெப்படி முகத்தில் இந்த காயம் ஏற்பட்டது? பாகனேரி. பாகனேரி? அந்த பாகனேரிக்காரன் சின்ன அம்பலம் என்று சொல்லிக் கொள்கிறானே, அந்த கருத்த ஆதப்பன், அவன் தன் ஆட்களோடு வந்து என்னை இப்படி அடித்து சாய்த்து விட்டான். என்ன? முகத்தில் மட்டுமல்ல, உடம்பெல்லாம் காயம். அதனால்தான் தடுமாறுகிறேன். அவன் ஏன் இப்படி செய்தான்? நம் பட்டமங்கலத்து ஜல்லிக்கட்டு காளைக்கு சிறிது உடல் நலம் பாதித்திருந்தது. என்ன சொல்கிறீர்கள்? காளைக்கு என்னவாயிற்று? நீ பதற்றப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை. சிகிச்சை அளித்தால் சரியாகக்கூடிய விஷயம்தான். அதனால்தான் பட்டமங்கலம் எல்லையில் இருக்கும் கால்நடை வைத்தியரிடம் அழைத்துச் சென்றேன். அந்த நேரம் பார்த்து ஆதப்பன் தன் ஆட்களோடு எதற்காகவோ அங்கு வந்திருக்கிறான். அவன் எதற்காக வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும், அதை பற்றி நமக்கென்ன வல்லத்தரையா? அதே போல் அவனும் நினைத்து தன் வழியே போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. என்ன செய்தான் அந்த கருத்த ஆதப்பன்? நமது ஜல்லிக்கட்டு காளையை பற்றி கேலியாக பேசினான். கடவுளே, இப்படி போய் சொல்கிறாரே.
இந்த சீக்கு பிடித்த காளையா ஜல்லிக்கட்டு காளை என்கிறீர்கள்? இது தன்னை யாராவது பிடிக்க வந்தால் அவனை பார்த்தவுடனே மண்டியிட்டு படுத்து விடுமே என்றான். என்ன? பல பேரை குத்தி சாய்த்துவிட்டு எவராலும் நெருங்க முடியாமல் பவனி வரும் என் காளையை பற்றி இழிவாக பேசினானா? எத்தனை ஜல்லிக்கட்டுகளில் எத்தனை பேரை என் காளை குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு வளம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அவனிடம் சொல்லவில்லையா? சொல்லாமல் இருப்பேனா? பட்டமங்கலம் காளையை பிடிக்கிறேன் என்று வந்த ஊரார்கள் பலரும் பட்ட பாட்டை பலவாறு எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவன் அதற்கு என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? சீக்கிரம் சொல்லுங்கள். எங்கள் பாகனேரி ஜல்லிக்கட்டுக்கு உங்கள் காளை வந்திருந்தால் அது தன் கொம்பொடிந்து விழுந்து துடிதுடித்து குற்றுயிரும் குலையுயிருமாக கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். பாகனேரிக்கு உங்கள் காலை வராததால் தான் இன்னும் தப்பித்துக் கொண்டிருக்கிறது என்றான். ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டதற்கு என்னை தன் ஆட்களோடு சேர்ந்து கொண்டு தாக்கினான். நீங்கள் ஏன் எதிர்த்து போராடவில்லை? உன் அனுமதி இல்லாமல் நான் அதை எப்படி செய்ய முடியும் வல்லத்தரையா? அதனால் தான் பொறுத்துக் கொண்டேன். என்னை தாக்கியதை கூட நான் பெரிதாக கருதவில்லை. உன் காளையை பழித்து பேசிவிட்டானே. பாகனேரிக்காரனை பார்த்தால் அது பயந்து மண்டியிடும் என்று சொன்னானே, அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. அதையும் பார்த்து விடுவோம். பாகனேரியில் உள்ள எவனுக்காவது பட்டமங்கலம் காளையை தொட துணிச்சல் இருக்கிறதா என்பதை பார்த்து விடுவோம் மாமா. இனி அந்த பாகனேரிக்காரர்களை விட்டு வைக்க முடியாது. அந்த ஆதப்பன் என் மாமாவான தங்களை தாக்கினான். என்னையும் பட்டமங்கலத்தையும் இழிவுபடுத்துவது போல் என் காளையை பழித்து பேசினான். இத்தனைக்கு பிறகும் அவர்களை நிம்மதியாக நடமாட விடலாமா? இப்பொழுதே நம் காளையை பாகனேரி பாதையில் அவிழ்த்து விடுங்கள். எங்கே எவன் அதை தடுத்து நிறுத்துகிறான் என்று பார்த்து விடுவோம். அப்படி சொல் வல்லத்தரையா. என்னையும் உன்னையும் பழித்தவர்கள் என் கண் முன்னால் நம் காளையை கண்டு பதறிக்கொண்டு மூளைக்கொருவராக சிதறி ஓட வேண்டும். எதிர்த்து நின்றவர்கள், காளையை பிடிக்க முயன்றவர்கள் வயிறு கிழிந்து குடல் சரிந்து சாக வேண்டும். இதோ இப்போதே போகிறேன் வல்லத்தரையா. வேண்டாம் வல்லத்தரையா, வேண்டாம். இவர் சொல்வதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. போதும் அக்கா. உங்களுக்கு உங்கள் கணவர் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் எனக்கு என் மாமா மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் கணவர் முகத்தில் இவ்வளவு பெரிய காயத்தோடு வந்திருக்கிறாரே என்ற பதற்றம் சிறிதாவது இருந்தாலும் இப்படி பேசுவீர்களா? நான் யாரை பற்றி பேசினாலும் பொறுத்துக் கொள்வேன். ஏன், என்னை பற்றி தவறாக பேசினால் கூட தாங்கிக் கொள்வேன். ஆனால் என் காளையை யாராவது பழித்து பேசினால் அவர்களை நிம்மதியாக வாழவிட மாட்டேன்.